So the next sorting algorithm is selection sort. The selection sort also takes n minus 1 pass to sort the entire array, similar to that of a bubble sort. The actual process என்னன்னு பார்த்தீங்கன்னா the highlight பண்ணியிருக்கிறது தான் actual process. First find the smallest value in the array and place it in the first position. இருக்கிற எலிமெண்ட்டில் இருக்கிறே ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் என்னன்னு நான் கண்டுபிடிச்சி அதை ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு நான் மூவ் பண்ணிடுவேன். ஃபஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணுறதுனா என்னென்னா ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிற எலிமெண்ட்டை ஐ ஜஸ்ட் ஸ்வாப் வித் தி ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட். Similarly, then find the second smallest element in the array and place it in the second position. It will be repeated until the entire array is sorted. So selection sort from the name, அதாவது நேமை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். முன்ன bubble sortனு சொன்னோம். bubble sortனா என்ன சொன்னோம்? It is bubble the largest value into the last position. Second largest element bubble it into the second largest position. So அந்த bubble ஆகி அந்த பொசிஷனுக்கு வருது இல்லையா, அது bubble sort. செலெக்ஷன் சார்ட்டில் என்னென்னா செலக்ட் பண்ணணும், அதாவது இருக்கிறதுலையே வந்து லோயஸ்ட் வேல்யூவை செலக்ட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு கொண்டு வரும். செகண்ட் லோயஸ்ட் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சி அது ரெண்டாவது பொசிஷனுக்கு கொண்டு வரும். ஸோ சிமிலர்லி இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா n-1th பொசிஷனுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் எலிமெண்ட்டை வந்து ஆக்குப்பை ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி nth பொசிஷனில் அந்த எலிமெண்ட் தான் இருக்கும். ஸோ அதனால தான் n-1 பாசஸ் ரெக்வயர்ட் ஆகும். இது ஆக்சுவலி எப்படி ப்ராசஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். பாஸ் 1, சிமிலர்லி பாஸ் 1, பாஸ் 2, பாஸ் 3 அப் டு பாஸ் n-1 வரைக்கும் இருக்கும். பாஸ் 1ல் என்ன பண்ணுவோன்னா ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ. நான் சொன்னேன் இல்லையா, ஸ்மாலஸ்ட் வேல்யூட பொசிஷனை நான் கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறேன், அந்த பொசிஷனில் அந்த அரேவோட அந்த ரெஸ்பெக்டிவ் பொசிஷனில் இருக்கிற வேல்யூவையும் 0th பொசிஷனில் இருக்கிற வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்வாப் பண்ணணும். அப்போ ஸ்வாப் பண்ணும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி ARR ஆஃப் 0, அரே ஆஃப் 0th இண்டெக்ஸ் வேல்யூவில் என்ன வந்து உட்காந்துருக்கும், இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ இருக்கும். இது பாஸ் 1ல் நடக்கும். பாஸ் 2ல் என்ன நடக்கும் அப்படின்னா again we have to find the position of the smallest value of the subarray of n-1. இதுக்கு என்ன சார் அர்த்தம், அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் n எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு, அதில் நான் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சி 0th பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரிமைனிங் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன, சப்பரே ஆஃப் n-1 எலிமெண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். பிகாஸ் ஆல்ரெடி 1 எலிமெண்ட் இஸ் சார்ட்டட் இன் தி ப்ரீவியஸ் பாஸ். ஸோ அப்போ n-1 எலிமெண்ட்ஸை நான் எடுத்து அதில் எது ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணி அதனோட பொசிஷனை கண்டுபிடிச்சிட்டு இப்போ இந்த பொசிஷனை நான் எங்கே கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணணும், அரேவோட 1ங்கிற இண்டெக்ஸ் வேல்யூவில் ப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா அரே ஆஃப் 0ல் ஆல்ரெடி நான் இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டை ப்ரீவியஸ் பாஸில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்கிற எலிமெண்ட்டில் ஸ்மாலஸ்ட்டை கண்டுபிடிச்சு நான் எங்கே ப்ளேஸ் பண்ணுவோம், தட் இஸ் அரேவோட இண்டெக்ஸ் வேல்யூ 1ல் ப்ளேஸ் பண்ணணும். ஸ்வாப் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கலி திஸ் வில் அச்சீவ். ஸோ நான் இப்போ என்ன ஆச்சு, A ஆஃப் 0வும் A ஆஃப் 1ம் சார்ட்டிங் ஆர்டரில் இருக்கும். சிமிலர்லி இப்போ பாஸ் 3ல் நான் என்ன பண்ணுவேன், n-2 ரிமைனிங் சப்பரே n-2 எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஏன்னா ஆல்ரெடி 1ம் 2ம் சார்ட் ஆயிடுச்சு, மீதி n-2 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ நான் ஐடென்டிஃபை பண்ணி இப்போ இது எங்கே ப்ளேஸ் பண்ணணும், அந்த பொசிஷனில் இருக்கிற வேல்யூவையும் ARR ஆஃப் 2, ARR ஆஃப் 2ங்கிறது என்ன, தேர்ட் எலிமெண்ட், அந்த இடத்துல ஸ்வாப் பண்ணிட்டேன்னா ஐ கேன் கெட் தி சார்ட்டட் எலிமெண்ட். ஸோ இப்போ ஆஃப்டர் பாஸ் 3 ARR ஆஃப் 0, ARR ஆஃப் 1, ARR ஆஃப் 2 மூணுமே வந்து சார்ட்டிங் ஆர்டரில் இருக்கும். அப்போ சிமிலர்லி n-1 பாஸ் இதை ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எது வரைக்கும் போகணும்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் -1ங்கிற பாஸ் வரைக்கும் போகணும். அப்போ n-1ல் ஆக்சுவலி எவ்வளோ எலிமெண்ட்ஸ் மீதி இருக்கும், only 2 elements remain. And already n-2 elements sorted, so obviously remaining 2 elements will be available in the list. அது ரெண்டு என்ன, that is ARR of n-1ம் ARR of n-2ம் தான் அந்த ரெண்டு எலிமெண்ட்டு. இது ரெண்டில் எது ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டோ அதை நான் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பொசிஷனில் நான் என்ன பண்ண போகிறேன், ARR of n-2வோட ஸ்வாப் பண்ண போகிறேன். ARR of n-2ங்கிறது தான் லாஸ்ட்டுக்கு முன்னாடி எலிமெண்ட். ஸ்வாப் பண்ணிட்டோம்னா இட் வில் ஆக்குபை த n-2th பொசிஷன். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டும் சார்ட்டட் ஆர்டரில் தான் இருக்கும். இதுதான் ப்ராசஸ். Now we just see the demonstration. Now you just look into this example. This is set of elements 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. There are once again 8 elements are there. How we are going to process அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is இந்த டேபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து செலெக்ஷன் சார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோமா,
அப்போ ஆப்வியஸ்லி எத்தனாவது ஐட்ரேஷனில் we can get the answer அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஐட்ரேஷனில் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் இங்கே ஏன் 6 பாஸ் போட்டிருக்குன்னு அது சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாஸ் 1ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா there are 8 elements are there. இப்போ நம்ம சொன்னது என்ன, பாஸ் 1ல் இருக்கலே ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் இன் த லிஸ்ட்? 9 இஸ் த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட். இப்போ இதனோட லொக்கேஷன் என்ன? 1. அதாவது லொக்கேஷனுங்கிறது இண்டெக்ஸ் வேல்யூ, இட் இஸ் 1. ஸோ ஐ ஐடென்டிஃபை திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் இன் த லிஸ்ட். இப்போ நான் இது என்ன பண்ணணும், 0th பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிட்டா இட் இஸ் சார்ட்டட். 0th பொசிஷனில் என்ன இருக்குது, 39 இருக்குது. இது ரெண்டையும் நான் ஸ்வாப் பண்ண போகிறேன். ஸோ ஏஆர்ஆர் ஆஃப் 0வையும் இப்போ இதுதான் நான் கண்டுபிடிச்சிருக்க பிஓஎஸ் அப்படிங்கிறது பொசிஷன். போன ஸ்டெப்பில் நம்ம காமிச்சோம் இல்லையா, வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த பொசிஷன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் இன் த லிஸ்ட் விச் இஸ் கால்டு பிஓஎஸ். இப்போ நான் என்ன பண்ணணும், ஒன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஏஆர்ஆர் ஆஃப் 0வையும் ஏஆர்ஆர் ஆஃப் பொசிஷனையும் ஸ்வாப் பண்ணணும்னு சொன்னோம். அப்போ இது ரெண்டையும் ஸ்வாப் பண்ணும்போது என்ன ஆகும், திஸ் வில் பிகம் 9, திஸ் வில் பிகம் 39. இது ரெண்டும் ஸ்வாப் ஆயிடுச்சு. ரிமைனிங் எலிமெண்ட் வில் பி ரிமைனிங் சேம். ஸோ இந்த லொக்கேஷன் இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, இதுதான் வி கால் இட் ஆஸ் திஸ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது யூ கேன் மேக் இட் அஸ் பிஓஎஸ் பொசிஷன் கூட போட்டு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் எல்ஓசி யூ கேன் புட் பிஓஎஸ். இதுதான் இப்போ ஆக்சுவல் பொசிஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஏஆர்ஆர் 0 கூட நான் ஸ்வாப் பண்ணியாச்சு. நவ் திஸ் வில் பி ஃப்ரீஸ். இப்போ ஏஆர்ஆர் 0 ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இதை நான் இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ நவ் வி கோ ஃபார் பாஸ் 2. பாஸ் 2வில் என்ன பண்ணும், இந்த ரிமைனிங் இருக்க எலிமெண்ட்டில் விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். இந்த மீதி இருக்கிற எலிமெண்ட்டில் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் எது, 18 இஸ் த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட். இப்போ இதனோட பொசிஷன் என்ன, 7. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கும், 7ங்கிறது தான் மீதி இருக்கிற எலிமெண்ட்டில் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட். ஸோ 7 இஸ் த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட். அப்போ இப்போ நான் என்ன பண்ணணும், ஏஆர்ஆர் ஆஃப் 1ஓட ஐ ஹாவ் டு ஸ்வாப். இப்போ ஏஆர்ஆர் 1ல் என்ன இருக்குது, 39 இருக்குது. இது ரெண்டையும் நான் ஸ்வாப் பண்ணால் 18 will come over here, 39 will go there. The remaining element will be same. Could you understand? ஃபஸ்ட்டு பாஸில் இருக்கிறதே லோயஸ்ட் எலிமெண்ட்டை நான் ஐடென்டிஃபை பண்ணி, கொடுத்துருக்கிற எலிமெண்ட்டில் லோயஸ்ட் எலிமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற எலிமெண்ட்டோட ஸ்வாப் பண்ணிவிட்டு, பாஸ் 2ல் மீதி இருக்கிற எலிமெண்ட்டில் லோயஸ்ட் எலிமெண்ட் எதுன்னு நான் கண்டுபிடிச்சி அதை நான் அந்த ஏஆர்ஆர் ஆஃப் 1ஓட நான் ஸ்வாப் பண்ணிட்டேன். இதுதான் அந்த பொசிஷன். இப்போ இதுவும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இன் பாஸ் 2 வாட் ஆர் ஆல் த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ், திஸ் இஸ் த ரிமைனிங் எலிமெண்ட். இப்போ இதில் வாட் இஸ் த லோயஸ்ட் வேல்யூ, 27 இஸ் த லோயஸ்ட் வேல்யூ. இதனோட பொசிஷன் என்ன, 5. ஸோ மை பொசிஷன் இஸ் கோயிங் டு பி 5. இதை நான் என்ன பண்ணணும், ஏஆர்ஆர் ஆஃப் 2ஓட ஸ்வாப் பண்ணணும். ஏஆர்ஆர் ஆஃப் 2ல் 81 இருக்குது. இது ரெண்டையும் ஸ்வாப் பண்ணும்போது என்ன ஆகும், திஸ் வில் பிகம் 27, திஸ் வில் பிகம் 81. நவ் திஸ் இஸ் ஃப்ரீஸ். இப்போ அடுத்தது என்ன பண்ணும், நெக்ஸ்ட் பாஸ் 4ல் நான் என்ன பண்ணணும், 27 ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் இதுதான் என்னோட பாஸ் 3ல் ரிமைனிங் எலிமெண்ட். இதில் எது ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டு, 39 இஸ் த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட். ஸோ 39 பொசிஷன் என்ன, 7. ஸோ மை பொசிஷன் இஸ் கோயிங் டு பி 7. இப்போ இதை நான் எதோட ஸ்வாப் பண்ணணும், இந்த எலிமெண்ட்டோட ஸ்வாப் பண்ணணும். அப்போ இது ரெண்டு ஸ்வாப் பண்ணால் என்ன ஆகும், ஹியர் இட் வில் பி 39, ஹியர் இட் வில் பி 45. நவ் இப்போ இது ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. What we are going to do in the step 5, that is pass 5, the remaining element which will be the least element. So 45 is the least element. அப்போ இதோட position 7. So 7 is my position. இதை என்ன பண்ணணும், ARR of 4ஓட swap பண்ணணும். So what is going to happen, this will become 45, this will become 90. So now this is freeze. Now we go for steps, that is pass 6. இப்போ pass 6ல என்ன பண்ணும், இந்த remaining elementல which is the lowest element. So 72 is the lowest element. அப்போ what is the position, 6. So 6 is my position. இப்போ நான் இந்த element என்ன பண்ணணும், ARR of 5ஓட swap பண்ணணும். அதாவது இந்த element இதையும் swap பண்ணணும். So this will become 72, this will become 81. Now this is freeze. ஸோ இந்த இடத்துல என்னென்னா, ஐ மிஸ்டு ஒன் மோர் பாஸ், தட் இஸ் பாஸ் நம்பர் 7. இது ஆல்ரெடி ஷார்ட் ஆயிடுச்சு, நமக்கு தெரியுது இது ஷார்ட் ஆயிடுச்சுன்னு. பட் கம்ப்யூட்டருக்கு வந்து இது ரெண்டு ஷார்ட்டிங் ஆர்டர் இருக்கான்னு தெரியாது. ஸோ இட் வில் ஒன்லி ஆஃப்டர் n-1th பாஸ் த கம்ப்யூட்டர் வில் கம் டு கன்க்ளூஷன் த எலிமெண்ட் இஸ் சார்ட்டட். ஸோ அப்போ 7th பாஸில்
we have to identify what is the smallest element in these two. 6. So appa what is the position? 6. appa in the element vandu 9, this will become 18, this is 27, this is 39, this is 45, this is 72. Now what we are going to do, this is actually smallest element, the position is 6. அப்போ இந்த பொசிஷனை எதோட ரீப்ளேஸ் பண்ணணும், ஸ்வாப் பண்ணணும், இந்த பொசிஷனோட தான் ஸ்வாப் பண்ணணும். அப்போ இந்த எலிமெண்ட் எடுத்து இந்த எலிமெண்ட்டோடய ஸ்வாப் பண்ணால் 1 செகண்ட் 81 தான் இருக்க போகுது. ஸோ திஸ் வில் பி 90 as it is. Now this is the conclusion. Even though பாஸ் 6லேயே நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிட்டாலும் அதோட நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. We have to draw the table up to பாஸ் 7 வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வரைஞ்சி தான் ஆகணும். நான் இதை புரிய வைக்கிறதுக்காக தான் ஆக்சுவலாக வந்து என்னோடய டேபிளில் வந்து ஒரு பாஸை நான் மிஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா சம்டைம்ஸ் இப்போ சப்போஸ் கொடுத்துருக்குற எலிமெண்ட் ஆல்ரெடி சார்ட்டிங் ஆர்டர்லேயே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு சார்ட்டிங் ஆர்டர்லேயே கொடுத்துட்றாங்க எக்ஸாம்பிள். அப்போ பாஸ் எதுவுமே இல்லாமல் ஆன்சர்னு சொல்ல முடியாது. அப்போயும் நம்ம என்ன பண்ணணும், பாஸ் 1லேருந்து 9 பாஸ் வரைக்கும் 10 எலிமெண்ட்ஸ் இருந்தால் 9th பாஸில் தான் ஐ கேன் கன்க்ளூட் திஸ் இஸ் சார்ட்டட். ஆஸ் அ ஹியூமன் பீயிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எதையும் கன்சிடர் பண்ணாதீங்க. சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இத்தனை ஐட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா அத்தனாவது ஐட்ரேஷனுக்கு அப்புறம் தான் இட் கேன் கம் டு கன்க்ளூஷன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல ஆன்சர் வந்துருச்சு, அதனால் வந்து பாஸ் 6ஓடையே நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபைனல் எக்ஸாமில் இந்த இடத்துல நீ ஸ்டாப் பண்ணிவிட்டு 7வது பாஸ் நீ எழுதலினா யூ ஆர் கோயிங் டு லூஸ் த மார்க். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் த ஆன்சர் வில் கம் இன் தி n-1th பாஸில் தான் ஆன்சர் கிடைக்கும். எங்கள் பபுள் சார்ட்லேயும் சரி, செலெக்ஷன் சார்ட்லேயும் சரி. நவ் வி see தி செலெக்ஷன் சார்ட் அல்காரிதம். இட் கம்ப்ரைசஸ் 2 ஃபங்க்ஷன்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் த ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஆக்சுவல் செலெக்ஷன் சார்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த செலெக்ஷன் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய அரே, என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், n-1 பாசஸ் நம்ம பண்ணுறதுனால ஃபார் k is equal to 0 n-1 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டு n-1 பாஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஈச் டைம் we are going to calculate the position of the smallest element. இந்த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டை கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இட் கம் ஓவர் ஹியர் அண்ட் இட் இஸ் கோயிங் டு கால்குலேட் த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் பை யூஸிங் this algorithm and finally it is going to return the position. உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கும்னு நமக்கு தெரியும். நார்மலாக வந்து இப்போ ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது, 1 4 2 6 அப்படின்னு இருந்தால் இதில் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் எது சார், சப்போஸ் 0 இப்படின்னு இருந்தால் வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட், 0 தான் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட். எப்படி கண்டுபிடிப்போம், இனிஷியலாக இந்த எலிமெண்ட்டு ஸ்மாலஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த எலிமெண்ட்டை வந்து என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணிக்கிட்டே வருவோம். சப்போஸ் இந்த எலிமெண்ட்டை விட நான் கம்பேர் பண்ணுற எலிமெண்ட் இதை விட சின்னதாக இருந்தால் தட் எலிமெண்ட் இஸ் கோயிங் டு பி ஆக்ட் ஆஸ் ஏ ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதுதான் இந்த அல்காரிதம். இஃப் மை எக்ஸிஸ்டிங் ஸ்மால் இஸ் greater than the array element, at the time this array element is going to be act as the small. இது very very important thing. அப்போ 1 4ஓட கம்பேர் பண்ணுறோம், பட் 1 is less than 4, no need to process. 1 2ஓட கம்பேர் பண்ணுறேன், still it is 1 is lesser, so still it is small. 6ஓட கம்பேர் பண்ணுறேன், still it is small. பட் 0ஓட கம்பேர் பண்ணும்போது இந்த 0ங்கிற வேல்யூ வந்து என்ன ஆகுது, it is lesser than the existing small. எக்ஸிஸ்டிங் ஸ்மாலுங்கிறது என்ன, இனிஷியலி நான் ஃபஸ்ட் எலிமெண்ட்டை தான் ஸ்மாலுன்னு நான் ஒரு மைண்டில் எடுத்துக்குவேன். ஏன்னா ஏதோ ஒன்று ஸ்மால்னு வச்சு அதை ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் இஸ் ஆல்வேஸ் டேக் இட் அஸ் எ ஸ்மால். இஃப் எனி ஆஃப் த ரிமைனிங் எலிமெண்ட் இஸ் லெஸ்ஸர் தேன் திஸ் எக்ஸிஸ்டிங் ஸ்மால், தட் எலிமெண்ட் இஸ் கோயிங் டு பி ஆக்ட் அஸ் த நியூ ஸ்மால் வேல்யூ. இதை ரிப்பீட்டடாக செஞ்சுட்டு இருந்தோம்னா we can get the smallest value in the array. ஸோ அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி இந்த அல்காரிதம் எழுதியிருக்கோம், ஸ்மாலஸ்ட்டுக்கு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ அப்போ பொசிஷன் கிடச்சிருச்சு. இப்போ பொசிஷன் கிடச்சோன்னா நான் என்ன பண்ணுவேன், தட் இஸ் ARR ஆஃப் கே. ARR ஆஃப் கேங்கிறது என்ன, 0th பாஸில் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ கண்டுபிடிச்சிருக்க ஸ்மாலஸ்ட் வேல்யூவை அந்த கேங்கிற பொசிஷனில் நான் ஸ்வாப் பண்ண போகிறேன். கேங்கிற பொசிஷன் வந்து பாஸ் 0, பாஸ் 1, பாஸ் 2, பாஸ் 3. நம்ம இங்கே வந்து 0லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஜென்ரலாக நாம் சொல்லும்போது பாஸ் 1 2 3ன்னு சொல்லுவோம். ஸோ 1th பாஸில் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு பிளேஸில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்துடும். பாஸ் 2ல் என்ன ஆகும், செகண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 2வது பிளேஸ்க்கு வரும். பாஸ் 3ல் என்ன ஆகும், தேர்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 3வது இடத்துக்கு வரும். அதை தான் நம்ம இங்கே செஞ்சுருக்கோம். பொசிஷனை கண்டுபிடிக்கிறோம், அந்த பொசிஷனை கேத் பொசிஷனில் வந்து ப்ளேஸ் பண்ணிடும், ரெண்டையும் ஸ்வாப் பண்ணிடும். இது நீங்கள் ஒரு தடவை 1 or 2 டைம்ஸ் இந்த அல்காரிதத்தை நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷனோட மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட்.